விவசாய பராமரிப்பு இந்த சேனலில் உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுது எங்களது தென்னை தோட்டத்தில் நாங்கள் எருக்கு செடியை உரமாக வைக்கப் போகிறோம். இந்த எருக்கு செடி எதுக்கு வைக்கிறோம் என்றால், இதில் போராக்ஸ் என்ற ஒரு வேதிப்பொருள் அதிகம் காணப்படுவதால் இதை தென்னை சுற்றி வைக்கும்போது குறும்பல் உதிராது, நல்ல காய்க்கும் திறன் கொண்டதாக காணப்படும். ஆகையால் அனைவரும் இந்த எருக்கு செடியை வைத்து பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இதை வைக்கக்கூடிய விளக்கத்தை காண்பிப்போம். எருக்கு செடியை நீங்கள் வைக்கும்போது 3 அடி அல்லது 4 அடி தூரத்திற்கு இந்த காமித்தபடி துளியை எடுத்துக்கொண்டு அதற்குள் எருக்கு செடியை வைக்க வேண்டும். இப்படியே வைக்கணும். சுற்றி 3 அடியில் குடிய தோண்டி 1 அடிக்கு குறைவாக குடிய தோண்டி அதில் எருக்கு செடியை போட வேண்டும். தென்னையை சுற்றி வட்டமாக குழி எடுத்து அதில் எருக்கு செடியை போட வேண்டும். போடும்போது இது 1 மாசத்துல இந்த செடி எவ்வளோ மக்கி அந்த தாவர வேர்கள் எடுத்துக்கொண்டு அபரிமாக வளர்ச்சி காணப்படும். அது மட்டுமல்லாது குறும்பல் உதவுவது போட்ட பிறகு நீங்கள் இதை சுற்றி மண்ணால் மூட வேண்டும். இந்த வீடியோவில் பார்த்தபடி நீங்கள் மண்ணால் மூடிவிட்டால் இது உரமாக மாறிடும். இன்னும் முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்றால், இந்த எருக்கு செடியை நீங்கள் சின்னதாக வெட்டி தண்ணீரில் 1 வாரம் அழுக வைத்து போட்டால் அது நல்ல பலன் தரும். அதுக்கு தான் எருக்கு கரைசல் என்று பெயர். இவ்வாறு செய்யும் பொழுது போராக்ஸ் என்ற வேதிப்பொருள் இது கலந்து நல்ல பலன் தரும். குறும்பைகள் உதிர்வதை தவிர்க்கலாம். திண்ணையில் குறும்பல் நண்பர்களை பார்க்கலாம். இதை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலை பார்த்தமைக்கு நன்றி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.